ஏமா என்ன டிஃபன் என்ன இன்னைக்கு? என்னங்க தோசையும் தக்காளி சட்னி ரெடியா இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா சாப்பிடலாம். தோசை தக்காளி சட்னிமா இன்னைக்குமா? பல்லு விளக்கிட்டீங்களா? விளக்கிட்டேன். வாங்க வாங்க. ஏங்க சாப்பாடு ரெடி ஆச்சு, சாப்பிடுவாங்க. என்னது? தோசையும் தக்காளி சட்னி தான், வேற என்ன வேணும் உங்களுக்கு? சரி போடு போடு. வாங்க ரெடியா இருக்கு, சாப்பிடுவாங்க. நைட்டுக்காவது கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிட்டா சரியா வரும். ஏமா என்னங்க நைட்டு டிஃபனுக்கு என்ன? நைட்டு தோசை மாவு இருக்கு, தக்காளி சட்னி இருக்கு. சட்னி இன்னும் தீராம இருக்கு. இருக்குங்க. கூட நான் தீத்தறேன், நீங்க முழுசா தீத்தறேன். கொண்டா. அப்படியா? கொண்டா சொல்றேன். வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. என்ன தக்காளி சட்னி ஒரு வாரத்துக்கு வச்சு தின்னுட்டு என்னது? அச்சு சாப்பிடுங்க. தோசை ஓரமா இருக்கு, சட்னி எடுத்து நக்கும். அப்பா சட்னி தீத்துட்டேன். சட்னி தீத்துட்டேன். சட்னி காலியா? காலி. வேணுமா உங்களுக்கு சட்னி? வேணுமா? இல்ல வேணாம் வேணாம், நாளைக்காவது வேற சட்னி வை. என்னங்க நீங்க இந்த மாதிரி காலி பண்ணிடுவீங்க தெரிஞ்சதா நான் ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் சட்னி எடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில தோசையும் சட்னி. எதுக்கு எதுக்கு அதே சட்னி வைக்கிற? வேற சட்னியா வை. எங்க அத இவ்வளவு சட்னி அரைச்சு வச்சிருக்கேன் நானு. ஏமா இருக்கவே ரெண்டு பேரும் எதுக்கு அந்த தட்டை பிடிக்கும்? எதுக்கு இவ்வளவு பெருசு டப்பால போட்டு நான் டப்பா செட்ல போட்டு குடும்பத்துக்கு பிக்னிக்கா போறோம்? அப்படி இல்லங்க, ஒரு தக்காளி போட்டு அரைச்சா மிக்ஸி எப்படி கொள்ளலாம்? அதான் 4-5 போட்டு கொல்ற மாதிரி போட்டு அரைச்சேன். அதான் நீ போட்டு போட்டு என்னைய கொண்டுகிட்டு இருக்க. தக்காளி சட்னியா தின்னியா? நாக்கு பூரா தக்காளி சட்னியா இருக்கு மாதிரி. உங்களுக்கு தக்காளி சட்னி வேணாமா? வேற சட்னி யாரம்மா? அப்ப கார தக்காளி சட்னி வைப்போமா? சிக்கு 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 தக்கு சிக்கு காலையில தோசை, நைட்ல தோசை, தோசையில தோசை, ரைட்ல தோசை, ஃப்ரண்ட்ல தோசை, நாளைக்கு தோசை, நாளை கழிச்சு தோசை, அடுத்த நாள் தோசை, வாரம் ஃபுல்லா தோசை 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 தோசை. எதுங்க நடு ரோட்ல நின்னு கத்திக்கிறீங்க? தோசை தோசைன்னு சாப்பிட்டு மனசே வலிக்குதுங்க. தோசையை வெறுக்கிற மாதிரி ஆகுது எனக்கு. இது ஒரு பிரச்சனைன்னு உட்கார்ந்து கத்திக்கிறீங்க நீ. அவன் நாட்டுல எவ்வளவு பிரச்சனையை பாத்துக்கிறீங்க. அது இல்லங்க, இன்னைக்கு வேற திருப்பி மாவாட்டிட்டு இருக்காங்க. நல்லதுதானே? மாவாட்டினதுக்கெல்லாம் எவனா அழுவானா? கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல. ஆனா அவளுக்கு தெரியும்டா. ஆளை மண்டை பாருங்க. நான்லாம் பேச்சுலரா இருந்து சாப்பாடுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். வீட்டு சாப்பாடு கிடைக்குது ஃபீல் பண்றேன். கல்யாணம் ஆட்ட முடியும். இவரே கல்யாணம் ஆனா கூட ஃப்ரிட்ஜ் சின்னதா வாங்கி கொடு. பெருசா வாங்குங்க. டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் கேட்பாங்க, வாங்கி கொடுத்துறாங்க. போயா மெண்டல். அங்கறப்ப பெருசா ஆகிரணும், அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்சு போச்சு. ஹலோ, வரும்போது தக்காளி சட்னிக்கு தக்காளியும் பட்டை மிளகாயும் வாங்கிட்டு வந்துருங்க. ஐயோ புடிங்க புடிங்க, காப்பாத்துங்க. என்னடா என்னடா சமைக்கணும் சொல்றா. நீ சொன்னா தானடா சமைக்க முடியும். என்ன சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. என்ன குழம்பு வைப்போன்னு சொல்லு. மதியம் சாம்பார் வச்சிருங்க. சாம்பாரா? சாம்பார் முந்தா நேத்து பருப்பு குழம்பு வச்சோம், இன்னைக்கு சாம்பார்னா ஒரே மாதிரி இருக்குல்லடா. புளிக்குழம்பு வச்சிருவோம். நேத்து தான் பருப்பு உருண்டை குழம்பு வச்சோம், அதுவும் புளி குழம்பு. நேத்து உருண்டை குழம்பு, இன்னைக்கு புளி குழம்பா? என்னடா டே எங்க வருவீங்க தெரியுது. ஏதோ உனக்கு பிடிச்ச நீ சொல்லு. நீங்க செய்யுங்க. நானாடா சாப்பிட போறேன். ஏய் சின்னவனே இங்க வாடா. சின்னவனே பெரியவன்ட்ட கேட்டேன், அன்னிக்கிட்ட கேட்டேன், அதுவும் என்னன்னு சொல்ல மாட்டேன். என்னடா குழம்பு வைக்கலாம்? நெத்திலி கருவாடு. நெத்திலி கருவாடா? கருவாட்டு குழம்பா? முந்தா நேத்து தானடா புளி குழம்பு வச்சான். புளிக்குழம்பு கருவாட்டு குழம்பு என்னடா தினமும் புளிக்குழம்பு கருவாட்டு குழம்பு போட்டு சரி போடா. என்னடா உங்ககிட்ட சின்ன பிள்ளை கேட்டே தப்பா போச்சு போடா. அடே வாடா. என்னடா என்ன குழம்புடா வைக்க? என்ன நீங்க யாரும் பாக்குறேன் காலையில சுத்தி வந்துட்டு இருக்கீங்க. என்ன குழம்பு வைக்க என்ன குழம்பு வைக்க? நீங்க என்னடா நீங்க இன்னும் சரியா சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் என்ன வாங்கிட்டு வர்றது? நீங்க நினைச்சதா சொல்லல. அதானே போயிட்டு நாட்டுக்கோழி வாங்கிட்டாங்க. நாட்டுக்கோழி சென்னையில எங்கடா விக்கிறான்? பூரா பண்ண கோழியை போட்டு நாட்டுக்கோழி விக்கிறான். போந்தா கோழிடா எல்லாம். அது நாட்டுக்கோழி நினைக்கிறியா? போந்தா கோழி. அப்படியா? சரி, இது காடை வாங்கிட்டாங்க. காடையா? காடை சிக்கன் 1 கிலோ. எதுக்கு காடை? சிக்கன். அப்ப குழம்பு எப்படிடா? என்னத்தரா சாப்பிடுவ? ரசத்தை ஊத்தி சாப்பிட போறியா? சரி சாப்பிட்டுக்கிறீங்கன்னா சொல்லுப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/2 கிலோ சாப்பிட்டுக்கிறேன். ரசம் சாப்பிட்டுக்கிறேன் நானு. 1/2 கிலோ குழம்பு வைப்போம், 1/2 கிலோ வந்து வறுப்போம். 65 போடுவோம். நீங்க சொல்றேன், நான் வாங்கிட்டு வரேன். இப்ப வெங்காயம் தக்காளி எதுக்கு நறுக்கணும்? எல்லாத்துக்கும் நறுக்கு. குழம்புக்கு நறுக்கிடு, ரசத்துக்கு நறுக்கு, அவ்வளவுதான். ரசத்துக்கு நறுக்கு. ஆமா. டேய் இப்ப என்னடா வாங்கிட்டு வந்துறவனா? சரி வாங்கிட்டு வாங்க போங்க. அப்புறம் என்ன கிளம்பிட்டீங்களா? அப்புறம் என்ன? அப்ப வாங்கிட்டு வந்துறவா? வாங்கிட்டு வந்துருங்க. எலும்பு கொஞ்சம் வாங்கிட்டு வரேன். எலும்பா? ஆமாடா, எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கு, இருமிக்கிட்டு கிடக்கீங்க. எலும்பு வாங்கிட்டு வந்து சூப் வச்சு குடிங்க. சரி வாங்கிட்டு. நான் சாப்பிடுறது இல்ல, நீங்க தான் சாப்பிட போறீங்க. நானா வந்து திங்கறக்கா பண்ணிக்கிறேன். சரி போங்க போங்க. மட்டன் வாங்கிட்டு வரவா? மட்டன் இருக்கு. மட்டன் வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் உப்பு ரோல் பண்ணு. சுக்கா மாதிரி வைங்கடா. என்ன எப்ப பார்த்தாலும் ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டே ரொம்ப வாங்குற மாதிரி இருக்கு. இப்ப யாரு சாப்பிடுறது எல்லாத்தையும்? நீங்க தான் சாப்பிடணும். போர் அடிக்குது போல் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. நல்லா இதை சாப்பிடுமான்னு யோசிச்சுக்கிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்காரு ஒரு பாட்டுக்கு. வெறும் சாப்பிடலாம் வேற, அதுக்கும் சண்டை வருமே. எப்பா கொஞ்சமா வாங்கிட்டு வாங்க. என்னங்க லேட் ஆயிடுச்சு, வேலைக்கு ஆகாது. சாப்பாடு ஆர்டர் போடுறீங்களா? ஆர்டர் போட்டோம்னா தான் இது அப்பிக்க முடியும். எங்க காசு என்னங்க மரத்துலயே அங்க காக்கிது? இல்லம்மா, எங்க மணி என்ன இப்போ 1 மணிக்குள்ள உங்களுக்கு பசிச்சிருச்சா? நான் 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி பண்ணிடுவேன். 10 நிமிஷத்துல என்னமா பண்ண முடியும்? 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். உங்களுக்கு என்ன அவ்வளவு வைக்கிறதுக்கு 5 நிமிஷம், ரசம் வைக்கிறதுக்கு 5 நிமிஷம், 2 அடுப்புலயே வச்சுட்டோம்னா 5 நிமிஷத்துல இறக்கிடுவேங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரி
சரி. ஆர்டர் போட்டு என்னங்க சாப்பிட போறீங்க அத்தை? இங்க பாருங்க ஆர்டர் போறாராம் தவறு. யாரு இப்பனா? ஒரு வாரத்துல எத்தனை நாள் நீ ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுவ நீங்க? இல்ல ஆர்டர் பண்ண பசிக்குது, டைம் ஆயிடுச்சு. மணி என்ன ஆகுது? மணி என்ன 1 மணி தான் ஆகுது. என்ன அதுக்குள்ளேயே அவனுக்கு பசிச்சிருச்சு? இங்க தோத்த வச்சோம்னா அந்த 5 நிமிஷத்துல குழம்பு வச்சு சமைச்சு போற போறோம். நீங்க வெளிய அலைஞ்சிட்டு வந்து சமைக்க உங்களுக்கு தான் கஷ்டம். அதான் சொல்றேன். நாங்க பாத்துக்கோ, நீ கவலைப்பட வேணாம். இந்த சமைச்சிரும் 5 நிமிஷம். சரி 5 நிமிஷம். சரி நான் 5 நிமிஷம். பசிக்குது 5 நிமிஷம்டா. முடிய போதா? முடிய போதுங்க, ரெடி ஆயிருச்சு போங்க. 5 நிமிஷம் கழிச்சு வாங்க. வயிறு வேற கில்லுன்னு கில்லுது. என்னாச்சுங்க வாய் வா? இல்ல பசிக்குது. ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் பொறுக்க மாட்டேன். உங்க பரம்பரையா அப்படிதான், உங்க தாத்தனை அப்படிதான். 5 நிமிஷம்டா போடா கிட்ட சமையல் கட்டு பக்கத்துல சுத்தாம. மணி 2:30 ஆகுதுமா. மணி 3 ஆகுது. 5 நிமிஷம் 5 நிமிஷம் 5 நிமிஷம் வரியா? என்னங்க ரொம்ப பசிக்குதுன்னா 5 நிமிஷத்துல வேற ஏதாவது ஒண்ணு சின்னதா பண்ணி தரவா? ஏமா வேணா, நீ சொன்னதே செஞ்சு கொடு. மணி 3 ஆகுது. சரி சரி சரி. பொறுக்க மாட்டேன். 5 மினிட்ஸ்டா. இருக்குன்னு வருது. மயக்கமா வருது. ஓ அந்த அங்க போய் டிவியை பாருங்க வாரு. அப்பா போனையாவது நோண்டுவான். 5 நிமிஷம் இருக்கா? இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க மறக்கவே மாட்டீங்க. 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள். 5 நிமிஷத்துல இதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். வரீங்களா? நீங்க பாத்துக்கிறீங்க. 5 நிமிஷத்துலங்க ஒரு சிக்கன் பிரியாணிங்க. எப்படிடா 5 நிமிஷத்துல சிக்கன் பிரியாணி பண்றாங்கறாங்க? மதியத்துல இருந்து உட்கார்ந்திருக்காங்க, 2-3 மணி நேரமா சமைக்கிறாங்க. என்ன சமைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலையே. எல்லாருமே என்கிட்ட கேட்கக்கூடியது ஃபுட் கிரேவிங், சுகர் கிரேவிங் வர்றப்ப என்ன பண்ணுவீங்கன்னு. அந்த மாதிரி நேரத்துல நான் சாப்பிடக்கூடிய ஸ்வீட் 5 நிமிஷத்துல செஞ்சிடலாங்க. அதுக்கு கோதுமையை ஒரு 6 நாள் நல்லா ஊற போடணுங்க. ஊற போட்டு அதுல இருந்து பால் எடுத்து அதுல அல்வா கிண்டி சாப்பிட்டீங்கன்னா திருநெல்வேலி அல்வா ரெடி. என்னது லூசா இருப்பாங்களா? ஒரு வாரமா ஊற வைக்கணுங்கிறான், 5 நிமிஷம் செய்யலாங்கிறான். சோறுனே வருது. ரீல்ஸ்ல கூட பசி தாங்க முடியல, கிளப்புறாங்க. போன் பார்க்க கூடாது. எம்மா என்னம்மாச்சு? செஞ்சாச்சு. இந்தாப்பா சாப்பிடுப்பா. நாங்க பிடிங்க. என்னம்மா இது தயிர் சாதம், தயிரா? இது பொரியல். இது தயிர் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஊத்திக்கங்க. 3 டிஷ் ரெடி பண்ணிருக்கேன். என்ன 3 டிஷ்ஷா? என்னது டிஷ்? தயிர் சாதம் பொரியல். புரியல எனக்கு. தயிர் சாதம் டிஷ்ஷா? எடுத்து வந்திருக்கேன். சாப்பிடுறேன்னா சாப்பிடுங்க. சும்மா இங்க பாருங்க, நான் அவசரமா ரெடி பண்ணது. நீங்க வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. என்ன 1 மணில இருந்து சமைக்கிறேன் 5 நிமிஷம் சொல்லிட்டு என்ன 5 நிமிஷமா? இது 5 நிமிஷம் தேவையாது உனக்கு? சாப்பிட்டு பேசிக்கிறேன் உங்க எல்லாத்தையும். ஊர்கா பாருங்க, ஊர்காவே 5 நிமிஷம். என்னங்க மனசு சோறு திங்க முடியும். அடே முட்டை வேணுமா? 5 நிமிஷம். அம்மா ஐயோ, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன? ஒரே இருமலா இருக்கு. சரி என்ன பண்ணணும்? லைட்டா ரசம் மட்டும் வச்சிருங்க. ரசம் மட்டும் வச்சிரவா? சாப்பாடு ரசம் மட்டும் வச்சு சாப்பிடலாம். சரி நான் ரசம் வச்சிரேன். இல்ல வேணாம். அது மட்டும் நீங்களே பண்ணி தரீங்களா? யூடியூப் பார்த்து நான் வச்சறேன். நீ போ பாத்துறேன். நான் பாத்துறேன். நீ போ. பாத்திரம் மட்டும் நீ விளக்கி. சரி போ. அச்சாச்சு. வச்சிட்டமா? ஆமா. ஐயோ அட நாசமா போன எடுவிட்ட பிள்ளை என்னைய பண்ணி வச்சிருக்க? ரசம் வச்சிருக்கேன். ரசம் வைக்கிறதுக்கு எதுக்கு இப்படி தலையெல்லாம் திருப்பி போட்டு வச்சிருக்க கிச்சனையே? ஐயோ எல்லா டப்பாவையும் ஓபன். எதுக்கு வெந்தய டப்பா எதுக்கு ஓபன் பண்ணி வச்சிருக்க? இல்ல செஃப் அப்படிதான் போட்டான். ரசத்துல எவன் வெந்தயம் போட்டான்? செஃப் ஒருத்தர் இப்படி போட்டான். எந்த செஃப் ஒருத்தன் இந்த சேனல்ல எல்லாம் பண்ணி இருப்பானே. அவன் போட்டு என்னைக்காவது விளங்கி இருக்கா? அவன் சேனல்ல சொன்ன மாதிரி சமைச்சு என்னைக்காவது விளங்கி இருக்கா? அவனை பார்த்து எதுக்கு வீடியோ பண்ணீங்க? சரி ரைட் விடு. நமக்கு தான் இருக்கவே இருக்கு அக்கா மெட்ராஸ் சமையல் அக்கா. அந்த அக்கா பார்த்து பண்ண வேண்டியது. சரி விடுமா. ஒரு ரசம் வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய அக்கா போறா? என்னங்க டீ எல்லாம் போட்டு யாரோ குடிச்சிருக்காங்க? நான் களைப்பு தெரியாம இருக்க டீ போட்டு குடிச்சேன். ஒரு ரசம் வைக்கிறதுக்கு உங்க களைப்பாயிருச்சா? டீ வேற போட்டு குடிச்சிருக்கீங்க. இப்ப யாரும் சட்டியை கழுவுவா? சரி டீயை போட்டுட்டு அந்த மண்டி அப்படியே உள்ளே போட்டு வச்சிருக்காங்க. குப்பை தொட்டியில போட்டுருக்கலாம்ல. இல்ல டீ அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம இந்த பூச்செடிக்கு போட்டுருக்கலாம்ல. உங்கள்ட்ட வந்து ஹெல்ப் கேட்டதுக்கு என் புத்திய செருப்பால அடிக்கணும். போயிருங்க. இல்ல நான் ஹெல்ப் இரிட்டேட் பண்ணாதீங்க. ஹெல்ப் தான். விஷத்தை வச்சு கொன்றுவேன். வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? என்ன ஹெல்ப்? போடா. வேற ஹெல்ப். போயிடுறா. உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. ஒரு ரசம் வைக்க சொன்னதுக்கு சரி ரசமாச்சு நல்லா இருக்கா? இந்த அருவாமனை இருந்தா தான் எனக்கு அறுக்கவே நல்லா வரும். ஆமா அருவாமனை எடுத்துருச்சு அம்மா காலையில. அமையலா? ஆமாடா. நான்வெஜ் அன்னைக்கு. ஆமா. நல்லா இருக்கு. தினமும் தான் விடியுது. ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமை விடிஞ்சா மட்டும் அது ஒரு புத்துணர்ச்சியா இருக்குமா? செய்யுங்க. எதுக்கு இப்ப காய்கறி எடுக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா என்ன சாப்பிட வேணாமா உனக்கு மதிய சாப்பாடு? செய்யுங்க. அத பண்ணிடுறேன். அந்த அது பண்ணிரு. இதை எடுத்து போட்டு இதுல போட்டு கொதிக்க விடு. அத பண்ணு. இதுல எடுத்து போடு. வாங்க. என்னடா புஷ்பா படம் போட்டேன். புஷ்பா படமா? பார்த்து முடிச்சிட்டேன். சமையல் முடியல. என்ன சமைக்க வேணாமா? சமைக்கணும். என்ன 8 கையா இருக்கு எங்களுக்கு? சரி போடா. திருப்பி புஷ்பா 2 போட்டு அது பாதி படம் பார்த்துட்டேன் நான்.
போக முடியும். ஏன்டா பறக்கா வெட்டி மாதிரி இல்லம்மா சமைச்சுக்கிறோம்டா இருடா. 1 மணி 1:30 மணி சமைக்க வேணாமா? அப்ப வேகாம கறி அப்படியே திம்பியா நீ? என்னத்த கறி டைனோசர் கறியா போட்டு வேக வைக்கிறீங்க? வேகாம பறக்க விசில் போட்டு வேக வைக்கிறது அப்ப அப்படியே தின்னுடா. இல்ல வை அவன் கோச்ச கறி விருந்துன்னு போட்டுட்டு அழகா 2 மணில சமைச்சு கையில கொடுத்துட்டு போயிடுறாங்க. என்ன இன்னும் கிண்டிக்கிட்டே இருக்கீங்க? ஏன்டா சமைச்சு முடிக்க வேணாமா? என்னம்மா சமைக்கிறது? காலையில ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே காலையில இருந்து சமைக்கிறீங்க, சமைச்சுக்கிட்டே இருக்கீங்க, கிண்டிக்கிட்டே இருக்கீங்க. மணி 2 எப்ப சாப்பாடு? போடா அந்த எடுத்து வரடா போடா. ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே இவங்க என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. எடுத்து சமைக்கிறீங்க அப்படி நீங்க எடுத்து போடா. கொஞ்சம் டைம் கொடுத்தாதான் சண்டே. ஆனா எதுக்கு இப்படி போட்டு கிண்டுறது? என்ன எவ்வளவு நேரம் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கு? என்ன கிண்டிக்கிட்டே இருக்காங்க. கிண்டுங்கடா, நல்லா கிண்டுங்க. அம்மா சமைச்சிங்களா இல்லையா? என்னம்மா மாத்தி மாத்தி கிண்டிக்கிட்டு இருக்கீங்க? என்ன போய் வெளிய சாப்பிட்டுக்க. நீ உனக்கு வீட்ல சாப்பாடு கிடையாது. கிளம்புறா நீ. கிளம்பல நீ. செஞ்சு முடிச்சிட்டீங்க. ஒரு 5 செஞ்சாச்சு. போ உட்காரு. எடுத்து போ. ஆள உட்கார வர. வா வர வா. ஏங்க என்னவா? எங்க ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க வீட்ல. சரி. நீங்க என்ன பண்ணீங்க? இந்த மட்டும் கட் பண்ணி வச்சிருங்க. தக்காளி கட் பண்ணி வச்சிருங்க. நீட்டமா கட் பண்ணவா? குறுக்க போட்டு வைக்கவா? நீட்டா கட் பண்ணுங்க. நீட்டா குழம்புக்கு போடுற மாதிரி. மெலிசா கட் பண்ணவா இல்ல மொத்தமா கட் பண்ணவா? மொத்தமாவும் இருக்க கூடாது, பெருசாவும் இருக்க கூடாது, சின்னதா இருக்கணும். இந்த மாதிரி வருதுல, அத ரெண்டா கட் பண்ணுங்க. அப்படிதான். சரி இப்போ நான் பாத்துறேன். நீட்டா கட் பண்ணி அத ரெண்டா கட் பண்ணிடுங்க. நான் பாத்துறேன். போ. ஏங்க வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சிருங்க. ஓகே. ஓடியா நறுக்கிட்டேன் நான். வா முடிச்சு நறுக்கிட்டு நீ சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன். என்னங்க இது சட்னி அரைச்சு வச்சிருக்கீங்க? சட்னி இல்ல, தக்காளி கொஞ்சம் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஃபைனா சாப் பண்ணீங்களா? உங்கள்ட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன்? நீட்டமா கட் பண்ணி அதை ரெண்டா கட் பண்ணுங்க. இப்படி போட்டா குழம்புல அது நல்லா இருக்குமா? என்னது இது? ஏதோ துணியை போட்டு மூடி இருக்கு. இல்ல அது வேணாமா? என்னன்னு பாக்குறேன். அது இருக்கட்டுமா? என்னங்க அது? தக்காளி வெட்டும்போது சாறு கீழே போய் படிஞ்சிருக்கு. சரி, அதுக்கு மைக்ரோ ஃபைபர் கிளாத் தூக்கி போட்டு வச்சிருக்கீங்க. அதான் இருந்தது பக்கத்துல. அது லேப்டாப் துடைக்கிற துணி, அது டிவி எல்லாம் துடைக்கிறதுக்கு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வாங்கி வச்சா அத போய் தக்காளியை துடைச்சு வச்சிருக்கியே. நீ வந்து இன்ஜினியரிங் படிச்சியா இல்ல கட் அடிச்சிட்டு வெளியில உட்கார்ந்து இருந்து உங்க அப்பாட்ட போய் சொல்லிட்டு வந்தியா? நான் போயிட்டு அப்புறமா வரேன். சொல்லு. இல்ல டிராகன் படத்துல வர மாதிரி சேட்டை செஞ்சுக்க தெரிஞ்சியா நீ? டிகிரி சர்டிபிகேட் எடு, நான் இத செக் பண்றேன். இங்க வா. நான் பண்ண வை சாப்பிடுறேன். என்ன இது? ஆனியன் சிக்கன்ங்க. ஆனியன் சிக்கனா? இது வழக்கமா பண்றது பண்ணலையா நீங்க? இல்ல இந்த தடவை கொஞ்சம் டிஃபரண்டா ட்ரை ஏமா நீ சொல்றது இல்லையா அது? ஆனியன் சிக்கன். நான் சிக்கன் நான் சாப்பிடலாம் ஆசையா வந்தேன். எடுத்து வச்சு சரி சிக்கன் எடுக்குறீங்க இன்னைக்கு அப்படின்னு ஆசையா வந்தேன். இல்லடா உப்பு கறி மாதிரி பண்ணுவீங்க, பண்ண வேண்டியதானே? உப்பு கறி தான் நான் சொன்னேன்டா. அதுதான் நம்ம வீட்ல அப்படிதான் பண்ணுவோம். நான் சொன்னேன் இல்லமா. ஏமா ஒரு தடவை எதுக்கு ட்ரை பண்ற? எனக்கு சாப்பிட்டே இல்ல. அவங்க வீட்ல அந்த மாதிரி யாரு சொல்லிருக்கலாம். நீ என்னமா வந்து பேசிட்டு இருக்க? சரி விடுடா, ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. நான் சொன்னேன் இல்லமா. சர்ரா அடே விடு. அது ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. வச்சிருச்சு புள்ள. சோத்துல வந்து இப்படி போட்டு இது பண்ணி கொடுமைப்படுத்துறீங்களே. 2 பேர் 2 பேருக்கு நல்லா சமைக்க வேண்டியதானே? இத எப்படி? சரி விடுறா. அப்ப என்னடா? ஏய் ரொம்ப ஓவரா பண்ணாத. சாப்பாட்டுக்குலாம் இவ்வளவு கோவப்படக்கூடாது. குழம்பு மட்டும் வச்சு சாப்பிடுறா. உனக்கு நான் 65 நான் நைட்டுக்கு வருது தரேன். சாப்பிடலாம்னு ஆசையா வந்தேன் தெரியுமா நான்? சரி விடுறா. சாப்பிட ஆசையா வந்தேன். சாப்பாட வந்து ஏமா நான் சொன்னேன்டா அந்த பிள்ளைகிட்ட. நான் சொன்னேன் அதுக்கு பிடிச்சத செஞ்சிருக்கு. அதான் உனக்கு பிடிச்சத செஞ்சு நான் சாப்பிடுறேன். ரைட். எடுத்து வைமா. நீ என்ன சாப்பிடு. குழம்பு கறி வச்சு சாப்பிடு. 2 பீஸ் வைக்கவா? ஆனியன் சிக்கன் நல்லா இருக்கும்டா. சாப்பிடுறா. என்னடா வைக்கவா? அதத்தே நான் சொன்னேன். அந்த பிள்ளை நல்லாத்தையும் சமைக்குதுங்க. அப்புறம் நீ என்ன? என்ன நீ என்ன குங்ஃபுலாம் போட்டுக்கிருக்க அவனை? அப்புறம் என்ன தேவை வந்து கஷ்டப்பட்டு அதுக்கு என்ன ஆம்பளை பையில வந்து கராத்தே கிட் மாதிரி போட்டு அடிப்பியா? எப்படி புசு நல்ல மாமா மாதிரி என்ன பேசினாரு? கரெக்ட் தான். நான் என்ன பார்த்தேன். ஏன்டா வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம நீ கடைசில என்னம்மா எல்லாமே முடிச்சிட்டேன். சரி கொஞ்சம் நீ போயிட்டு வந்து ட்ரெஸ் மட்டும் துவைச்சறேன். லேசா மஞ்சத்தூள், பெருங்காயம், கொஞ்சோண்டு பெப்பர் இத மட்டும் போட்டுட்டு கிளறிட்டு இறக்கிருங்க. புரியுதா? ஓகே ஓகே. கிண்டி வச்சா கொதிக்குமா இறங்க. அவ்வளவுதான். ஈஸி. ரைட். ஆஹா இங்க பெருங்காயம். டடங் 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 டடங். ஏமா பெருங்காய டப்பா எங்க? ஏங்க பெருங்காய டப்பா வந்து அந்த மிளகு டப்பா கீழ இருக்கு பாருங்க. மிளகு டப்பா எங்க இருக்கு? பெருங்காய டப்பாக்கு மேல இருக்கு பாருங்க. பெருங்காய டப்பா எங்க இருக்கு? மஞ்சள் பொடிக்கு ரைட் சைடுல இருக்கு பாருங்க. எங்க இருக்கு? அலமாரி இருக்கா? எங்க இருக்கு? இல்லையே. ஐயோ அலமாரிங்க. அலமாரியை தான் பாக்குறேன். இல்லையே. அலமாரி மேல பாரியா? இல்லம்மா அலமாரிக்கு மேல எது மேல செவுருதாமா இருக்கு. எங்க இருக்கு? அம்மா என்ன? இங்க என்னது இது? இது அலமாரி இல்லையா? அது அலமாரி தான். எத்தனை வருஷமா அந்த வீட்ல குடி இருக்க? சரி இது என்ன டப்பா? சாக்லேட் டப்பா. ஆமா சாக்லேட் ஒளிச்சு வச்சு நான் தின்னுக்கிறேன். எடியாத முதல்ல இங்க பாரியா? ஆமா இது எந்த காலத்துல சாக்லேட் டப்பாக்குள்ள சாக்லேட் இருந்திருக்கு? சரி இததான் போட்டு வைப்போம். என்னது இது?
ஏன் வேற என்ன இல்லன்னு சொன்னா? மஞ்சத்தூள். இது என்னது? இது பெருங்காயம். இப்ப எப்படி கால் முளைச்சு வந்துச்சா இல்ல பறந்து வந்துச்சா ஹாரி பாட்டர்ல? இல்ல பார்த்தா காணாம அத. உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்குமா அது? தேடணும், தேடுனாதான் கிடைக்கும். பொறுமை கிடையாது. போ, உனக்கு இங்க போயிரு, எரிச்சலா இருக்கு, போயிரு. பார்த்தாலே கடுப்பா வருது எனக்கு. எப்படி உனக்குலாம் எவன் பொண்ணு, உனக்கு வந்து பொண்ணு கொடுத்தவன் பொண்ணு எடுத்தவன் எல்லாம் கேட்க கூடாது. உன்னை பொண்ணு பாக்குறேன்னு சொல்லி இந்த புரோக்கர் ஒருத்தன் போட்டோ வாங்கிட்டு போயிருப்பான் பாத்தியா, அவனை ரெண்டா மார்டல் காம்பேட்ல வர மாதிரி ஃபெட்டாலிட்டியா வகுந்துறணும் அவனையெல்லாம் ரெண்டா. அப்பதான் இந்த மாதிரி தப்புகள் நடக்காம இருக்கும். உனக்குலாம் பொண்ணு கொடுத்ததே தப்பு, போயிரு. சப்பு சப்புன்னு அரைஞ்சிரும், போயிரு. இரிட்டேட் பண்ணாத. போச்சுக்காத, நான் ஹெல்ப் பண்ணதான் நினைக்கிறேன் நானு. என்னத்த ஹெல்ப் பண்றடி? இது போட்டு ஒரு 3 பொடியா போட்டு கெளியறி இறக்கி வைன்னு சொன்னதுக்கு இவ்வளவு நேரம் இருந்தா சுண்டி போச்சு, நாசமா போச்சு. போ, நீ என்ன போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கோ போ. சாப்பாடு சொல்லவே இல்ல. நல்லா சாப்பிட்டுட்டே இருந்தீங்க நீங்க பாட்டுக்கு. நல்லா இருந்துச்சா? ஏன் நல்லா இருந்துச்சுன்னு ஏன் மூஞ்சி ஒரு மாதிரியா வச்சிருக்கீங்க? நல்லா இருந்தது. என்ன நல்லா இருந்தது? ஏதோ இல்ல ஏதோ ஒரு இக்கு வைக்கிறீங்க. இல்ல ஓகே தான். எதா இருந்தாலும் ஓபனா சொல்லுங்க. இங்க வாங்க. ஏங்க இங்க வாங்க சொல்லுங்க. என்ன ஏங்க சொல்லுங்க. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஏதாச்சும் தப்பு இருந்தா நான் கரெக்ட் பண்ணி மாத்தி. நல்லா இருந்தது. இல்ல ஏதோ சொல்லுங்க, பரவாயில்ல. இது வரைக்கும் வந்துருச்சு, சுப்பீருங்க. நல்லா இருக்குமா? நல்லா இல்லையே, நல்லா இருக்கு. நல்லா சொல்லலாம். சூப்பரா இருந்துச்சு, அன்னைக்கு மாதிரி இருந்துச்சு, சூப்பரா இந்த மாதிரி சொல்லலாம். நல்லா இருக்கு அப்படின்னீங்கன்னா அதுக்குள்ள ஏதோ இருக்கு. இல்ல நல்லா இருந்துச்சு, லைட்டா கொஞ்சம் ஏதோ மிஸ் ஆகுது. ஆனா ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது? இங்க வாங்க. என்ன மிஸ் ஆகுது? இங்க வாங்க ஒரு நிமிஷம். எது மிஸ் ஆகுது? என்ன மிஸ் ஆகுது சொல்லுங்க. ஐயாமா விடுமா, சாப்பிட்டாச்சு செஞ்சு. என்ன மிஸ் ஆகுதுன்னு இப்ப நீங்க சொல்லுங்க. இல்ல நீ வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே வந்து 100% இருக்குன்னு எதிர்பார்க்க கூடாது. அப்ப 100% இல்லனா எத்தனை % இருந்துச்சு? தெரியாம ஆயிட்டோம். சொல்லுங்க, எத்தனை % இருந்துச்சு? 70% இருந்துச்சு. 70% பொருள் நீங்க வாங்கி கொடுத்த பொருளுக்கு 70% தான் இருக்கும். அவ்வளவுதான் பண்ண முடியும். அதுலயே வந்து 1000 குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? அப்ப நான் நல்லா சமைக்காம தான் நீங்க இப்படி நல்லா இருக்கீங்களா? இது சொல்ல நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறேன். நான் நல்லா இருக்குன்னு நான் மழுப்பிட்டு போறேன். நானு சரி கஷ்டப்படுவேன், சொன்னா தாங்க மாட்டேன்னா நான் போறேன். சொல்லுங்கன்னா சொல்ல அப்புறம் இது பண்ற நடிக்கணும். உனக்கு அவ்வளவுதானே, நான் நடிச்சிட்டு போயிடுறேன். நடிங்க. ஏங்க இப்படி நடிச்சு நீங்க நல்லா நாளைக்கு ஒரு அஃபேர் வச்சுக்கிட்டு வந்து என் முன்னாடி நல்லா பல்ல கட்டி சிரிச்சு அன்பா இருக்க மாதிரி நடிப்பீங்க. சொல்லுங்க. அப்ப நாளைக்கு சுந்தரசி சாரே அந்த அரண்மனை ஃபைய எடுக்கறேன்னா அதுல போய் நடிப்பீங்களா? இப்படி நடிச்சு என்னங்க பண்ண போறீங்க? ஐயா நடிக்கலாம், அது வேற. ஏங்க இங்க பாருங்க, இப்படி நடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்பங்க நீங்க இயல்பா வாழ போறீங்க? என் கூட வாழணுங்க. நீங்க வாழ்க்கையில ஃபுல்லா நடிச்சுக்கிட்டே இருந்தா இயல்பா தான் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுல. கோவம் வருது அவனுக்கு சொன்னோம்னா. ஏங்க ஒரு சின்ன கிரெடிட் சொன்னதுக்கு நான் கோவம் வருது. நான் கோவக்காரங்க. ஆமா நான் கோவக்காரன். நான் ரோட்ல இருக்கவங்களோட போய் கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. உங்க கூட ஒரு சண்டை போட்டதுக்கு நான் வந்து கோவக்காரி ஆயிட்டேன். கோவப்பட கூட உரிமையில ஒரு சாப்பாடு கிரெடிட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் குறையா சொல்றாரு. இந்த குடும்பமே சரியில்லை. சொன்ன நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே கம்முன்னு போகாம பம்பு இழுத்துக்கிட்டு வந்து நீ தேவையில்லாம இழுத்துக்கிட்டு திரி. நீ தேவையில்லாம இழுத்துக்கிட்டு இருக்கா? என்ன யார் தேவையில்லாம இழுத்துக்கிட்டு? நீங்க தான் தேவையில்லாம இழுத்துக்கிட்டு. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. பிராங்க் பண்ண உடனே உண்மையில பிராங்க் தான். நான் பயந்துட்டேங்க. நல்லா இருந்துச்சு. யாரா அப்ப சொன்னது வெளியே? தேங்க்ஸ் பிரதர், நல்ல வேளை காப்பாத்துறீங்க. என்னங்க வாழ்க்கை இது.